வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நமது கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு மற்றும் ஏஏபிஎன் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுக்குது. இங்க 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதற்கு முன்னதாக நம்ம சேனல்ல ஏற்கனவே ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ரியேஜென்ட்டோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டீஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸை 3 பகுதிகளாக நம்ம பார்த்துருக்கோம். யார் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பாருங்க. சரி, நம்ம கேள்விக்கு வருவோம். ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு மற்றும் ஏஏபிஎன் வினைபுரியும் பொழுது உங்களுக்கு ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் வந்து உருவாகும். ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் நம்ம சப்ஸ்ட்ரேட் கூட வினைபுரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடிக்கல் வந்து இங்கே இருக்கக்கூடிய குளோரின் ஆட்டத்தை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இதன் காரணமாக கார்பன் குளோரின் பாண்ட் வந்து ஹோமோலேட்டிக் கிளீவேஜ் ஏற்பட்டு உங்களுக்கு இந்த புதிதாக கார்பன் சென்டர் ரேடிக்கல் வந்து உருவாகுது. இப்போ இந்த இன்டர்மீடியேட்டை பாருங்க. இங்கே அல்கீன் இருக்கு, இங்கே கார்பன் சென்டர் ரேடிக்கல் இருக்கு. அப்போ இது என்ன வினையில் ஈடுபடும்? ரேடிக்கல் சைக்கிளைசேஷன் வினையில் வந்து ஈடுபடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ரேடிக்கல் சைக்கிளைசேஷன் வினையில் எப்போவுமே ஸ்மால் ரிங் ஃபார்மேஷன் ரொம்ப ஃபேவர்டாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்னா லார்ஜர் ரிங் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ இதனோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு நேம் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் வந்து ஏன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரேடிக்கல் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொசிஷனை வந்து தாக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த புதிதாக உருவான ஒரு ரேடிக்கல் இன்டர்மீடியேட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து உருவாயிருக்கு. ஸோ இது இல்லாமல் இப்போ இங்கே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரேடிக்கல் இன்டர்மீடியேட் வந்து பிங்கிற பொசிஷனை தாக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய ரேடிக்கல் இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து ஃபியூஸ் ஆகி இருக்கு. இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அதோட ஸ்டெபிலிட்டியை வச்சு. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் டெர்சரி ரேடிக்கல் வந்து ரொம்ப ஸ்டேபிள் எதை கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்னா செகண்டரி ரேடிக்கல் இன்டர்மீடியேட்டை கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ இது வந்து ஒரு டெர்சரி ரேடிக்கல் இன்டர்மீடியேட், அதே வேளையில் இது வந்து செகண்டரி ரேடிக்கல் இன்டர்மீடியேட். இந்த இரண்டில் வந்து இதுதான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கறனால நமக்கு இதுதான் இந்த வினையில் வந்து உருவாகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ரேடிக்கல் அட்டாக் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் நடக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து டாப் ஃபேஸுக்கு வந்துடும். இப்போ இந்த ரேடிக்கல் இன்டர்மீடியேட் ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைட்லேருந்து ஹைட்ரஜன் ஆட்டத்தை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு இதனுடன் தொடர்புடைய இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இங்கேயும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பாருங்கள். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு டாப் ஃபேஸில் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ் வந்து ஸ்டெரிக்கலி க்ரோடடாக இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து டாப் ஃபேஸில் நடக்குது. ஸோ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான். இது வந்து அப்சல்யூட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கிடையாது. சரி, வாங்க கேள்விக்கு போகலாம். ஸோ நம்ம விவாதித்ததோட அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய விடையில் மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பி தான். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேதியியல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.